ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்மளுடைய வியூவர்ஸ் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் நிறைய இடங்கள் நம்ம அப்லோடு பண்ணுறதா இருக்கும். போன வருஷம் எப்படி உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த 2025லேயும் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிக தாழ்மையாக கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் நிறைய இடங்கள் கேட்குறீங்க. உங்களுக்காகவே அடுத்தடுத்து சூப்பரான நிறைய இடங்கள் நம்மளுடைய சேனலில் அப்லோடு பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களை கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம சின்னாலப்பட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி காந்தி கிராமத்துக்கு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. மொத்தம் 1 ஏக்கர் 80 சென்ட். இதில் நமக்கு ஒரு கேணி கிடச்சிருது. ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மினிக்க சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டால்ஸ் வீடும், அது மட்டும் இல்லாமல் ஒரு போரு ஃப்ரீ சர்வீஸும் நமக்கு கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 300 அடியில் இருந்து ஒரு 350 அடி வரைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் கிடச்சிருது. இந்த விவசாய நிலத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கும் சேர்த்து நமக்கு ஒரு 70 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். எங்களால் எவ்வளோ தூரம் விலையை பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் விலையை பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஊரடி தோட்டமாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இங்கிட்ட சைட்லேருந்து அப்படியே போனோம்னா ஒரு 100 அடி கூட வராது. அந்த டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு ஒரு பெரிய ஊர் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஹைவேஸ்லேருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் நம்ம இந்த அக்ரிலேண்டை ரீச் பண்ணிட முடியும். நிறைய பேர் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு நல்ல விவசாய நிலம் இருந்துச்சுன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னே சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இடத்துல நமக்கு டவர் லைன் மட்டும் போகுதுங்க. டவர் லைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஓரமாக போகுது. எப்படி பார்த்தாலும் 1 ஏக்கர் 80 சென்ட் அப்படின்னு கணக்கு வைக்கும்போது நமக்கு 1 ஏக்கர் 20 சென்ட்டுக்கு சென்டரில் நமக்கு டவர் போயிட்டுருக்குங்க. அது ஒன்று மட்டும்தான் நமக்கு ட்ராபேக்கு. மிச்சப்படி இடத்த பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு நல்ல விவசாய நிலம் தான் சொல்லலாம். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஊரடி தோட்டமாக இருந்துச்சுன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு லேண்டை வாங்கி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னே சொல்லலாம். இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றிலும் வரப்பு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் இடத்தோட புலி. அதே போல் இந்த வீட்டுக்கு பின்னாடியும் நமக்கு இடம் இருக்குது. சுற்றிலும் ஃபென்சிங் போட்டு நமக்கு சூப்பராகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அக்ரிலேண்டில் அமைஞ்சிருக்க கேணியை பொறுத்த வரைக்கும் 90 அடி வரைக்கும் நமக்கு டெப்த் இருக்குது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 20 அடியிலேருந்து ஒரு 30 அடி கீழே நமக்கு தண்ணி கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் போரை பொறுத்த வரைக்கும் மொத்தத்துக்கும் சேர்த்தே ஒரு 680 அடி கூட டெப்த்து நம்ம கொடுக்கலங்க. ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி நமக்கு நல்லா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்தோட மண்ணை பொறுத்த வரைக்கும் செம்மண்ணாகவும் இல்லாமல் கரிசல் மண்ணாகவும் இல்லாமல் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் விவசாயம் பண்ண முடியும். இங்கே நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் சின்னாலப்பட்டியை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் பூச்செடி ரகங்கள் விவசாயம் பண்ணுறாங்க. இல்லை கத்திரிக்காய், வெண்டைக்காய், அதே போல் மாமரம், சப்போட்டா மரம், இந்த மாதிரி நிறைய விவசாயங்கள் பண்ணுறாங்க. உங்களுடைய ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல விவசாயங்கள் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இதோட அத்துமலை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு வரப்பில் இருந்து இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலும் ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. இதுதான் இடத்தோட பொலி. இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.